श्रीकृष्ण प्रेमि महाप्रभुना प्रणीतं श्रीरुक्मिणी परिणय महाकाव्यं प्रथमः सर्गः। प्रस्थितं मुनिमालोक्य वैदर्भी स्फुरिताधरा वक्तुकामापि नोवाच लज्जया हृदि संस्थितम्। கிளம்பிவிட்ட முனிவரை பார்த்து ருக்மிணி துடிக்கின்ற உதடு உடையவளாயும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை உடையவளாயும் இருந்த போதிலும் வெட்கத்தினாலும் ஹிருதயத்தில் இருப்பதை சொல்லவில்லை. கே உத்பபாதரணயன் வீணாம் தேவர்ஷி சம்மதா ஜங்காரநாதம் கலயன் அத்யா நான் மதுபோயதா. ஜங்கார சப்தத்தை செய்து கொண்டு தோட்டத்தில் இருந்து வண்டு எப்படியோ அப்படி நாரதர் வீணையை மீட்டிக்கொண்டு ஆகாயத்தில் கிளம்பினார். சுத்த ஸ்பட்டிக சங்காஷோ ஜடா மண்டல சோபிதா அவதீர்ணோ அம்பரா தத்ர ததர்ஷ துவாரகாபுரீம். சுத்தமான ஸ்பட்டிகத்திற்கு சமமானவரும் ஜடாபாரத்தினால் சோபிக்கின்றவரும் ஆகாயத்தில் இருந்து இறங்கியவருமான அந்த நாரதர் துவாரகையை பார்த்தார். அமரோபம சத்வைஸ்தைஹி யாதவைரபிசேவிதாம் உபேந்திர பாலிதாம் துவ்யாம் புரந்தரபுரீமிவ. அந்த நாரதர் தேவர்களுக்கு சமமான பலம் உடையவர்கள் ஆன யாதவர்களால் சேவிக்கப்பட்டதும் கிருஷ்ணனால் காப்பாற்றப்பட்டதும் திவ்யமானதுமான இந்திரனுடைய பட்டினத்தை போல இருக்கின்றதும் சுகந்த புஷ்ப சங்கீர்ண கிரீடாவன விராஜிதாம் மனோரம சுரஸ்திரீனாம் அலகா நகரீமிவ. சுத்தமான புஷ்பங்களால் வியாபிக்கப்பட்ட நந்தவனத்தினால் பிரகாசிக்கின்றதும் தேவதா ஸ்திரீகளுடைய மனதுக்கு ரம்யமானதும் குபேரன் உடைய புரியை போல் இருக்கின்றதும் புஷ்பகந்துகமாதாய கிரீடந்திபிஹி இதஸ்ததஹ சுந்தரீபிஹி யுவதிபிஹி விருதாம் போகவதீமிவ. பூப்பந்தை எடுத்துக்கொண்டு இங்கும் அங்கும் விளையாடுகின்ற அழகான ஸ்திரீகளால் சூழப்பெற்றதும் போகவதி நகரத்தை போல், அதாவது நாகலோகம் இருக்கின்றதும் துஷ்ட ராஜான்யதல் பாப ஹரிணா தண்டதாரிணா ரக்ஷிதாம் ஷௌரிணா நித்யம் புரிம் சம்யமனீமிவ. துஷ்டர்களான ராஜாக்களின் கொழுப்பை போக்கக்கூடியவரும் தண்டத்தை தரிப்பவருமான கிருஷ்ணனால் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டதும் யமனுடைய பட்டினத்தை போல் இருக்கின்றதும் சரூபதாம் கதைர் நித்யம் வாசுதேவேன யாதவைஹி வியாப்தா மன்யா துராதர்ஷாம் வைகுண்ட நகரீமிவ. கிருஷ்ணனுடைய சமமான ரூபத்தை அடைந்தவர்களான யாதவர்களால் எப்பொழுதும் வியாபிக்கப்பட்டதும் மற்றவர்களும் ஆக்கிரமிக்க முடியாததும் வைகுண்ட நகரத்தை போல் இருக்கிறதும் ஆன துவாரகாபுரியை கண்டார். நானா ரத்ன மயைர் தீபை சோபிதா நகரி ஹரேஹே திருஷ்யதே கிம் இவாதஸ்தா தாராகண விபூஷணம். பலவிதமான ரத்னங்களால் செய்யப்பட்ட தீபங்களால் சோபிக்கின்ற கிருஷ்ணனுடைய நகரமானது கீழே நட்சத்திரங்களால் அழகிய ஆகாயம் போல் காணப்படுகிறது. பாரிஜாதா வனாமோத மாருதே நாரதஸ்வயம் பப்ராம தூலவத்தத்ர க்ஷீர பாண்டூர விக்கிரஹா. பாலை போல் வெண்மையான ஷரீரம் உடைய நாரதர் அங்கு பாரிஜாத வனத்தின் சுகந்தத்துடன் கூடிய காற்றில் பஞ்சு போல் தானாகவே சுழன்றார்.
प्रसादेषु पुरन्द्रीणां वल्लकीरणितस्वरः स्वरसाम्येन देवर्षेः வீணயா மிலிதோபவத். மேல் மாடிகளில் ஸ்திரீகளுடைய வீணையினால் மீட்டப்பட்ட ஸ்வரமானது ஸ்வரத்தின் ஒற்றுமையால் நாரதருடைய வீணையுடன் சேர்ந்ததாக ஆயிற்று. குக்குள்வ கருதூபைஷ ஜாலரந்த்ரி விநிர்கதைஹி நிருத்த ஸ்வாச சம்முக்தோ முகூர்த்தம் ஸ்திமிதோ பவத். நாரதர் ஜன்னல்களிலிருந்து வெளிவந்ததான குங்குலியம், அகில் இவைகளின் புகையினாலும் தடை பெற்ற மூச்சு காற்றினால் மயங்கியவராக கொஞ்ச நேரம் ஸ்தம்பித்து போனவராய் ஆனார். விமான கலசே பத்தோ த்வஜோ கருடலாஞ்சனஹ சசாலச கரோதீவ முனே ஸ்வாகத சத்க்ரியாம். விமானத்தின் கலசத்தில் கட்டப்பட்டதும் கருடனை அடையாளமாக உடையதும் ஆன கொடி முனிவரான நாரதருக்கு நல்வரவை செய்வது போல் அசைந்தன. அவதீர்ய முகுந்தஸ்ய சதனே மணிதோரணே சூச்சயன் ஆத்மனத் தத்ரஹ ஆகமனம் வீணயா ஜகௌ. முத்துமயமான தோரணங்கள் உடைய கிருஷ்ணனுடைய அரண்மனையில் இறங்கி அங்கு தன்னுடைய வருகையை சுஷீபித்துக் கொண்டு வீணையுடன் பாடினார். ஆகர்ண்ய வல்லகீநாதம் வல்லவி ஜனவல்லபஹ முனீந்திரம் ஆகதம் ஜானன் ஆஜகாம சசம்பிரமம். கோபிகா ஜனங்களுக்கு பிரியனான கிருஷ்ணன் வீணையின் நாதத்தை கேட்டு வந்திருப்பவரான நாரதரை அறிந்து கொண்டு பரபரப்புடன் வந்தான்.